ஃப்ரெண்ட்ஸ் ஐஓசிஎல் துறையில தான் வந்து பாருங்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிப்ளமோ, டிகிரி எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு மொத்த வேக்கன்சி வந்து 473 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 1 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க டேட்மே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் ஒரு 473 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ரீஜன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ரீஜன் வாரியா உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜன். ஸோ தமிழ்நாடு, புதுச்சேரியில இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 8 வேக்கன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 10 வேக்கன்சி. ஸோ டி&ஐக்கு வந்து பாருங்க 9 வேக்கன்சி. ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வேக்கன்சி. அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கும் ஒரு 2 வேக்கன்சி. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்க்குலாம் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 33 வேக்கன்சியோட வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தோன்னா 473 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க வந்து மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து பாருங்க, நீங்க வந்து டிப்ளமோ வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதில மெக்கானிக்கலோ இல்லன்னா ஆட்டோமொபைல் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா வந்து பாருங்க, நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இல்லன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷனோ, இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ, இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில நீங்க எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோல. ட்ரேட் அப்ரண்டிஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அதே நீங்க அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து காமர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 12த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 12த் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கும் 12த் தான் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். அதிகபட்சமா 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. 1 இயர் இதுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தருவாங்க. ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் 15,000க்கு மேல தான் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். ஆஸ் பெர் தி அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு குடுப்போம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கே வந்து இல்ல. நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க அதுக்கான சிலபஸ்மே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ மொத்தமா வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, இதில வந்து ஸோ எப்படி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஸோ நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க 2 லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஃபர்ஸ்ட் லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். அது வந்து நேட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். அதே வந்து நீங்க ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, செகண்ட் லிங்க்ல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர நீங்க எடுத்துட்டு வந்தா வந்து பார்த்தோன்னா, ஸோ இண்டியன் ஆயிலோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்க இந்த இடத்துல ஹவ் டூ அப்ளைலே லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்க்ல வந்து ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 1 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அத பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க வந்து பார்த்தோன்னா, என்னென்னலாம் நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து பாருங்க, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்ல வந்து எந்தெந்த லொகேஷன்ல வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சென்னையிலேயே வந்து 2 லொகேஷன்ல வந்து உங்களுக்கான ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் சேலம், திருச்சி, மதுரை. இங்க தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போறாங்க. இந்த 4 லொகேஷன்ல தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.